இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா எடுத்த அதிரடி நடவடிக்கை, அதை பற்றி ஊடகங்களில் பலரும் பலவிதமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். டாக்டர் ஐயா தன்னிச்சையாக செயல்படுகிறார், சர்வாதிகாரமாக முடிவெடுக்கிறார் என்றெல்லாம் ஒரு சாரார் டாக்டர் ஐயாவை விமர்சிக்கிறார்கள். 85 வயதை கடந்துவிட்ட பிறகும் இதுவரை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தலைவர் பொறுப்பையே ஏற்றுக்கொள்ளாத பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் இப்பொழுது ஏன் தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் சிலர் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயாவிற்கும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி அவர்களுக்கும் குடும்பத்திலே மிகப்பெரிய தகராறு நடக்கிறது. ஆகவேதான் தலைவர் பொறுப்பை டாக்டர் ஐயாவை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்றும் சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த CN ராமமூர்த்தி போன்ற கேடுகட்ட இழி பிறவைகள் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தருமபுரியில் சௌமியா அன்புமணியை வேட்பாளராக நிறுத்தியதில் டாக்டர் ஐயாவிற்கு உடன்பாடில்லை, அது அன்புமணி எடுத்த முடிவு என்றும் பலர் விமர்சன கணைகளை வீசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் நடந்தது என்ன? நேற்று அதற்கு முந்தைய தினம் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டதா அல்லது ஏமாற்றம் ஏற்பட்டதா என்பதை 2026 நடைபெறப் போகின்ற சட்டமன்ற தேர்தல் தான் காட்டும். அது இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி விமர்சிக்கின்ற, அதை பற்றி விவாதிக்கின்ற ஊடகங்கள் நேற்று தமிழகத்திலே அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் சேர்ந்து அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை உறுதி செய்து விட்டார்கள். பாரதிய ஜனதா கட்சியில் அண்ணாமலையின் பதவி பறிக்கப்பட்டு அவருக்கு பதிலாக நயினார் நாகேந்திரன் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார். ஏன் இந்த மாற்றம் ஏற்பட்டது என்று கேட்டால் 2026 வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்திவிட்டு பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் இன்னும் பல்வேறு கட்சிகளும் இணைந்து கூட்டணி ஆட்சியை ஏற்படுத்த போகிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த இடத்திலேதான் ஒன்றை சிந்தித்து பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை கடந்த காலங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் தேர்தல் கூட்டணியை தேர்தல் நடைபெறுவதற்கு 1 மாதம் 1.5 மாதங்களுக்கு முன்புதான் முடிவு செய்வார். அதுவரை எந்த கூட்டணியும் அவர் இறுதி செய்ததே கிடையாது. ஏனென்றால் அது அவருடைய ராஜதந்திர நடவடிக்கை. உதாரணத்திற்கு ஒரு முறை திமுகவுடன் வைகோ கூட்டணி வைத்தார். எப்பொழுது தேர்தல் வருவதற்கு பல மாதங்களுக்கு முன்பே கலைஞர் கருணாநிதியுடன் கூட்டணியை உறுதி செய்து விட்டார் மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள். ஆனால் என்ன நடந்தது? தேர்தல் நேரத்தில் வைகோவுக்கு சரியான சீட்டுகளை ஒதுக்காமல், சரியான சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்காமல் ஏனோ தானோ என்று 1-2 சீட்டுகளை கொடுத்து வைகோவை சமரசம் செய்ய நினைத்தார் கலைஞர் கருணாநிதி. குறைந்த சீட்டுகளில் தேர்தலில் போட்டியிட மாட்டோம் என்று முடிவெடுத்த வைகோ உடனடியாக திமுக கூட்டணியை விட்டு தேர்தல் நேரத்தில் வெளியேறி அந்த தேர்தலில் மறுமலர்ச்சி திமுக போட்டியிடாது என்று அறிவித்தார். அதிலிருந்து மறுமலர்ச்சி திமுகவுக்கு பின்னடைவுதான் ஏற்பட்டது. இதெல்லாம் கடந்த கால தமிழக வரலாறு. ஆகவேதான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வைக்க வேண்டும் என்றால் அதற்கென்று ஒரு தனி கொள்கை இருக்கிறது, கோட்பாடு இருக்கிறது, அதற்கென்று தனித்துவம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் 2026 கூட்டணியை அமைப்போம். அந்த கூட்டணியில் சில நிபந்தனைகளை டாக்டர் ஐயா விதிப்பார். அந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே கூட்டணி இருக்கும். நிபந்தனை என்றால் குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் மக்களுக்கு என்ன அந்த கூட்டணி செய்ய போகிறது, அடுத்து அந்த கூட்டணி எடுக்க போகின்ற நடவடிக்கைகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் மக்களுக்கு தெளிவுபடுத்தி விட்டுத்தான் கூட்டணியே டாக்டர் ஐயா அவர்கள் அமைப்பார்கள். அந்த அடிப்படையில் தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் அல்லது ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், இன்றைக்கு இருக்கின்ற ஸ்டாலின் போன்ற இந்த நிழல் ஹீரோக்களை மிஞ்சுகின்ற நிஜ ஹீரோ என்றைக்கும் டாக்டர் ஐயா தான். பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தலை அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி எதிர்கொள்ள முடியாது என்றுதான் இன்றைக்கும் பல ஊடகங்கள் பேசிக் கொண்டிருக்கிறது.
ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சியை யாராலும் தவிர்த்து விட முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாமல் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் எந்த கட்சியும் ஆட்சியை அமைத்து விட முடியாது. அந்த அளவிற்கு வலிமையான ஒரு கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது. அதை மேலும் வலிமையாக்க வேண்டும். அந்த வலிமையின் மூலம் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் ஆட்சிக்கு வருகின்ற கட்சிக்கு நெருக்கடி கொடுத்து, தன்னுடைய ஆதரவுடன் ஆட்சிக்கு வருகின்ற கட்சிக்கு நெருக்கடி கொடுத்து, அதன் மூலம் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி, அதன் மூலம் சமூக நீதியை சாதிக்க வேண்டும். குறிப்பாக வன்னியர் சமூகத்திற்கான 10.5% இடஒதுக்கீட்டையும் சாதிக்கின்ற தேர்தலாக 2026 இருக்க வேண்டும் என்று நினைத்தார் டாக்டர் ஐயா அவர்கள். ஆகவேதான் இந்த 85 வயதை கடந்துவிட்ட பிறகும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பை ஏற்றிருக்கிறார். 85 வயதிலும் கூட இப்படி ஒரு தன்னம்பிக்கையும், ஒரு தைரியமும், ஒரு துணிச்சலும், எதையும் எதிர்கொள்கின்ற ஆற்றலும் தமிழக அரசியலில் டாக்டர் ஐயாவை தவிர இன்றைக்கு வேறு எந்த தலைவருக்கும் கிடையாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆகவேதான் 85 வயதை கடந்துவிட்ட பிறகும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்று பாட்டாளி மக்கள் கட்சியை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்வதோடு, பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இதுவரை இருந்து இப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக இருக்கின்ற அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு மேலும் அரசியலில் ஒரு முக்கியமான இடத்தை, தவிர்க்க முடியாத இடத்தை தனக்கு பின்னாலும் ஏற்படுத்தி தர வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி தமிழக அரசியலில் என்றைக்கும் அசைக்க முடியாத ஒரு இயக்கம். அதை போலவே எப்படி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் தமிழக அரசியலில் அசைக்க முடியாத ஒரு மாபெரும் சக்தியாக இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறாரோ, அதை போலவே அன்புமணி அவர்களையும் தமிழக அரசியலின் ஒரு அசைக்க முடியாத அரசியல் சக்தியாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் டாக்டர் ஐயா அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அதிரடி முடிவை எடுத்திருக்கிறார் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.